இவ்ளோ நாளா இந்த சுரேகா இருந்துகிட்டு நந்தினிய ரொம்ப கெட்டவ அப்படிங்கிற மாரி சொல்லி நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாரி இவ ஒரு தோட்டக்காரி, வேலைக்காரி அப்படிங்கிற மாரி சொல்லி எத்தனையோ முறை, எத்தனையோ வாட்டி நம்ம நந்தினிய கேவலமா பேசுறது இப்படின்ற மாரி சொல்லி நெறைய விஷயங்கள் பேசுனாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். பட் இருந்தாலும் இப்பவும் நந்தினி இருந்துகிட்டு சுரேகா அம்மாவுக்கு என்னாச்சோ, சுரேகா அம்மாவுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வந்துரக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லி இப்போ நந்தினி இருந்துட்டு ஒவ்வொரு நாளையும் வேண்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அதே மாதிரி இப்போ இந்த ரஞ்சித் இருந்துட்டு அதாவது ஜெயில்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா இப்படி பண்ணுவான் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த நந்தினியையும் அதே மாதிரி நந்தினியோட குடும்பம், தங்கச்சி எல்லாரையுமே இப்போ ஜெயிலுக்கு அனுப்பணும். அதாவது அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிளான். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பிளான் வச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த ரஞ்சித் ஜெயில்ல இருந்து வெளியானதுக்கு அப்புறமா, ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா, சுரேகாவ விட்டுறலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. ஏன்னா சுரேகா இனிமே தேவை கிடையாது. அதுவும் இல்லாம சுரேகாவுக்கும் நமக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாரி சொல்லி, சுரேகாவ விட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் சுரேகா நேரா போய் நந்தினியோட தங்கச்சி தான் என்ன கடத்தி வச்சிருந்தா, நந்தினி தான் கடத்தி வச்சிருந்தா அப்படிங்கிற மாரி சொல்லி, நந்தினி பக்கம் திரும்பிருவாங்க. நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. ஆனா அதுக்குள்ளவே ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துருச்சு. அதாவது சூர்யாவும் நந்தினியும் சேர்ந்துகிட்டு ஒரு சிறப்பான வேலைய செஞ்சுட்டாங்க. அதாவது அந்த ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே 1 வருஷ சம்பளத்த முன்கூட்டியே போடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. அதுவும் இல்லாம நந்தினியும் சூர்யாவும் சொன்னதுக்கு அப்புறமா எந்த ஒரு அப்பீலுமே இல்ல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அடுத்தடுத்து எல்லாமே பெரிய பெரிய பிரச்சனையா மாறுது. அதுவும் இல்லாம இந்த நந்தினி மேலயும் சூர்யா மேலயும் செம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. கடைசியில இது எல்லாத்துக்குமே இந்த சுரேகா தான் பலியாடா இப்போ இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது உண்மையிலேயே சுரேகாவுக்கு தெரியாது தன்னை யாரு கடத்திருக்காங்க, எதுக்காக இப்படி கொடுமை பண்றாங்க, எதுக்காக இப்படி சித்திரவதை பண்றாங்க, அதுவும் இல்லாம தலைமுடி எல்லாம் எதுக்காக கட் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. ஆனா இப்போ சுரேகா எல்லா உண்மையுமே அறிய போறா. அதாவது உண்மையிலேயே தன்னை கடத்தினது யாரு, அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறா. ஏன்னா ரஞ்சித் அதாவது இந்த மாதங்கி ஃபோன்ல சொல்லியிருக்காங்க ரஞ்சித் கிட்ட. ரஞ்சித் இந்த மாரி எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அந்த நந்தினி எல்லாம் நான் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லி செம்ம கோவத்தோட பேசுனாங்க. அதே மாதிரி இந்த ரஞ்சித்துக்கும் செம்ம கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாரி இப்போ இந்த ரஞ்சித்தும் இந்த மாதங்கியும் சேர்ந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிளான பண்ணிட்டாங்க. அதாவது நந்தினி மேல தூக்கி பழிய போடுறத போடுறோம். நந்தினியோட குடும்பத்து மேல பழிய தூக்கி போடுறத போடுறோம். இந்த சுரேகாவ கொன்னுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் மொத்த பழியும் அவங்க மேல விழுந்து அவங்க பர்மனெண்டா ஜெயிலுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிளான் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ரஞ்சித் இப்ப நேரா அதாவது இந்த ஸ்கூல்லாம் விட்டதுக்கு அப்புறமா நேரா கிளம்பி பசங்க எல்லாம் வீட்டுக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ரஞ்சித் இப்போ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன அடுத்த செகண்ட் நேரா போய் நம்ம சுரேகா கண்ணு முன்னாடி நிக்கிறான். ஏற்கனவே சுரேகாவுக்கு இவனை பத்தின முழு உண்மையும் தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட் ஏமாவை கொலை பண்ணது, அடுத்தடுத்து அவங்க பண்ண சம்பவங்கள் எல்லாமே. ஆனா அதே சமயத்துல சுரேகா கிட்ட இப்படிப்பட்ட உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை. மாதங்கியும் அங்க என்ட்ரி கொடுக்குறா. மாதங்கி வீட்டுல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா நந்தினி தான் மாதங்கியை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஏன்னா ஏதோ ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அந்த ஒரு அடிப்படையில நந்தினி மாதங்கியை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையே தெரிய வரப்போகுது. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதுலயும் இந்த ரஞ்சித் பயங்கர கோவத்தோட, உன்னெல்லாம் அப்படியே என் கையால அடிச்சு கொல்லணும் போல தோணுது. உன் குடும்பம் பண்ண காரியம் அந்த மாதிரி. கண்டிப்பா உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். அதே மாதிரி இத்தனை நாளா நான் யாரு உன்னை கடத்தினது அப்படிங்கிற விஷயம் தெரியாம தான் இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த நந்தினி மேலயும் நந்தினியோட குடும்பத்து மேலயும் பழிய போட்டு கடைசியில உன்னை விட்டுறலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க குடும்பம் எல்லாமா சேர்ந்து எங்களை செம்ம வெறியாக்கிட்டு இருக்காங்க. உன்னெல்லாம் நான் சும்மா விட போறது கிடையாது. அதே மாதிரி உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? அதாவது முதல்ல இந்த சுரேகா ரஞ்சித் என்ன விட்டுரு ரஞ்சித். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே! அப்படிங்கிற மாரி சொல்லி கதறி கதறி அழுறாங்க. அந்த ஒரு டைம்ல உங்க குடும்பத்தினால என் தங்கச்சிய நான் இழந்தேன். அதாவது என் தங்கச்சியையே நான் கொன்னு, நான் நல்லவன் அப்படிங்கிற வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னை கொல்றதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் பிடிக்காது. அதே மாதிரி உன்னை கொன்னா தான் என்னோட ஆத்திரமே தீரும் அப்படிங்கிற மாரி சொல்லி ரஞ்சித் பயங்கரமான
கோவமா பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்குமே காரணம் உன் குடும்பம் தான். முக்கியமா அந்த நந்தினியால தான் வந்து நீ இப்ப சாக போறதே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவ்ளோ கோவத்தோட வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ மாதங்கிய ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா நம்ம நந்தினி, மாதங்கிய ஃபாலோ பண்ணிட்டு வந்து அடுத்த விஷயங்கள வந்து செய்றாங்க நம்ம நந்தினி. என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து பயங்கரமான ஷாக்ல இருக்காங்க. ஏன்னா சுரேகாமாவ பார்த்துட்டாங்க. சுரேகாமாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. ஆனா அவங்க இருக்கக்கூடிய நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இப்போ தெரிஞ்சிருச்சு. அதே மாரி சுரேகாமாவ எப்படியாச்சும் இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். இவங்க கிட்ட வந்து விட்டு வச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா சுரேகாமா வந்து உயிரோட இருக்க மாட்டாங்க. இந்த ரஞ்சித் கிட்ட இருந்து எப்படி நம்ம இப்போ காப்பாத்துறது? நம்ம வேற வந்து தன்னந்தனியா இருக்கோமே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ அடுத்ததா நம்ம சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வர வைக்க போறாங்க. அதே மாரி இந்த ரஞ்சித் எல்லாம் வந்து நந்தினி சும்மாவே விட போறது கிடையாது. சூர்யாவ அதாவது சுரேகாவ மட்டும் வந்து கண்ல பார்த்துட்டாங்க அப்படின்னா போதும். ரஞ்சித்தா இருந்தாலும் சரி, மாதங்கியா இருந்தாலும் சரி, நந்தினி வந்து அப்படியே ஆட்டம் ஆடுனாங்க அப்படின்னா கடைசியில 2 பேருக்கும் வந்து சமாதி தான். அதே மாரி ரஞ்சித் வந்து மிகப்பெரிய தப்பு எல்லாத்தையுமே பண்ணிட்டான். இப்பவும் நெறைய தப்புகள வந்து பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை மட்டும் தான். அதாவது மரண தண்டனை மட்டும் தான் வந்து மிச்சம் இருக்கிறது. கண்டிப்பா அவன வந்து யாருமே சும்மா விடக்கூடாது. சூர்யாலாம் வந்து கண்டிப்பா இந்த ரஞ்சித் வந்து சூர்யா கிட்ட வந்து சிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா சூர்யா வந்து வச்சு வெளுத்து வருவாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு செம்ம கோவத்துல வந்து இருக்காங்க இந்த ரஞ்சித் மேல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.